மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த கதறி அழுகிற சவாலின் 17வது நாளை இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதற்காக என் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் கதறி அழுதலும் அறிக்கையிடுதலும் என்பதை குறித்து பார்ப்போம். வேத புஸ்தகத்தில் யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். அதுல என்ன எழுதியிருக்கிறது? நீங்கள் குணம் அடையும் படிக்கு உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வசனத்தில் நாம் ஒரு 3 விசித்திரமான ஜோடிகளின் தொகுப்பை பார்க்கிறோம். முதலாவது, நீங்கள் குணம் அடையும் படிக்கு உங்களுடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யுங்கள் என்று வருகிறது. அதாவது அறிக்கையிடுதலையும் ஜெபத்தையும் நாம் பார்க்கிறோம். அறிக்கையிடுதல் என்பது நம்முடைய பாவத்தை ஒப்புக்கொள்வதாகும். பாவம் எப்போதும் பிரிவை ஏற்படுத்துகிறது. அதே நேரம் ஜெபத்தை பார்த்தோம் என்றால் ஜெபத்திற்கு நெருக்கம் தேவைப்படுகிறது. நமது இரட்சகருடன் ஒரு தடையற்ற தொடர்பு, இவை இரண்டுமே, அதனால் இந்த இரண்டுமே ஒரு கூட்டாண்மையில் அல்ல, எதிர் எதிர் செயல்களில் ஈடுபடும் என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் நமது இருதயங்களை ஆராயும்படி கர்த்தரிடம் கேட்டு அவர் வெளிப்படுத்தும் பாவமான அந்த பகுதியை முழுவதுமாக நாம் அறிக்கையிட்டு ஜெபிப்பதை தெரிந்தெடுப்போமா? ஏனென்றால் ஜெபமும் அறிக்கையிடுதலும் ஒரு விசித்திரமான ஜோடி அல்ல. அது நமது பலவீனமும் தேவனுடைய பலமும் சேர்ந்த ஒரு பொருத்தமான ஜோடியாகும். அதனால் நாம் குணமடைவதற்கு பாவத்தை அறிக்கையிடுவது முக்கியம். இரண்டாவதாக என்ன பார்க்கிறோம்? குணம் அடைவதற்கான தேவை ஒரு உள்ளார்ந்த பலவீனத்தை கொண்டுள்ளது. ஏனெனில் நோயாளிகளுக்கு மட்டுமே ஒரு குணப்படுத்துபவர் தேவை. ஆனாலும் யாக்கோபு குணமடைவதற்கான ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு வல்லமையான ஜெபத்தின் வாக்குத்தத்தத்தோடு அவர் இணைக்கிறார். அதனால் நாம் குணமடைவதற்கு வல்லமையான ஜெபம் முக்கியம். மூன்றாவதாக என்ன வாசிக்கிறோம்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது கூடி ஜெபிக்கும் ஜெபம் மற்றும் ஒரு தனி விசுவாசியின் ஜெபம் என்று இரண்டையுமே யாக்கோபு குறிப்பிடுகிறார். அதனால் நாம் தனியாக கதறி அழுது ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. அதே நேரம் நம்ம ஒரு குழுவாக கதறி அழுது ஜெபிக்கும் போதும் நம்முடைய ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. அதனால் நமக்கு அந்த 2 வகையான ஜெபங்களும் தேவை. நாம் கர்த்தரிடம் கதறி அழுவது என்பது ஒரு கணித சமன்பாடு கிடையாது. அதாவது மேக்ஸில் வரும் ஒரு ஈக்குவேஷன் கிடையாது. நாம் A மற்றும் B யில் எண்களை போட்டு கூட்டும் போது எப்போதுமே அது C யில் வந்து முடிவடையாது. ஆனால் ஒரு சொல்யூஷனுக்கு, அதாவது ஒரு தீர்வுக்கு வழிவகுக்க வாய்ப்பே இல்லை என்று நமக்கு தோன்றினாலும் நாம் எப்போதுமே சார்ந்திருக்கக்கூடிய சில காரணிகள் உள்ளன என்பதை நாம் அறிவோம் வேதத்திலிருந்து. அவையாவன, முதலாவது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒரு தாழ்மையான நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரிடம் வருவது. இரண்டாவதாக, நம்முடைய தேவையை ஒப்புக்கொள்வது மற்றும் நம்முடைய குணப்படுத்தலை கேட்பது. மூன்றாவதாக, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது. நான்காவதாக, நமது ஜெபத்தை நீதியான வாழ்க்கையுடன் ஆதரிப்பது. ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் குணமடையும் படிக்க எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் தனியாகவும் மற்றவர்களோடும் இணைந்து ஊக்கமாக வேண்டுதல் செய்ய எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இந்த கதறி அழுகிற சவாலின் 17வது நாளை கேட்ட என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்போதும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் இருதயத்திலும் உள்ள பாவத்தின் அனைத்து பகுதிகளையும் தேவன் வெளிப்படுத்தும்படி ஜெபிக்குமாறு உங்கள் முன் ஒரு சவாலை வைத்து இந்த குறுஞ்செய்தியை முடிக்கிறேன். இது நான்சி டீமாஸ் வாகமூர்த்தி ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.